நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே, கோடி சோத்திரங்கள் இயேசப்பா. அடிமை மறுத்து பேசுங்க. பரிசுத்த ஆண்டவருடைய கருத்திலேயே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து அதிசயம் நடக்கட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சர்வ வல்லவர். உன்னதப்பட்டு புஸ்தகம் 4 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருட்டும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரியேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். பாருங்கள், என் மணவாளியேன்னு சொல்கிறாரு. நான் மணவாளி, நான் மணவாட்டி, அவர் மணவாளன். மணவாளன் இயேசு வருகிறாரே, மணவாட்டியே சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அவன் நம்ம மணவாளி, அவர் மணவாளன், மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நல்லா கவனிங்க. ஒரு தோட்டம் நம்ம வாங்கினா, இல்லை ஒரு தோட்டம் பயிர் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த தோட்டத்தை அடைச்சி வச்சு தான் பயிர் வைப்பாங்க. தோட்டத்தை அடைக்காமல் அதில் எந்த பருவம் வச்சாலும் ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்ன செய்யும்? சேதமாக்கிறோம். எந்த பருவமே நம்ம கையில் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால் பாருங்கள், அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கணும் நம்மளாம். சிலர் பாருங்கள், தோட்டத்தை சுற்றி அடைச்சிருக்கவே மாட்டாங்க. அடைக்காமல் சும்மா திறந்து கிடக்கும். அது எல்லா பேய்களும் வந்து ஜெபிக்க விடாமல் ஆக்கும், வியாதியை கொண்டு வந்துடும், பலகீனம் கொண்டு வரும். இப்படி பல போராட்டங்களை கொண்டு வந்து அது ஜெபிக்க விடாமல் ஆக்கி ஆண்டவரோடு உறவாட விடாமல் மாற்றி போட்டுரும். அதனால தான் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே எந்த ஆடோ மாடோ எதுவுமே போகவே முடியாது. அதில் என்ன பருவம் வச்சாலும் ஈசாக்கு தேசத்துக்கு விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். அப்படி 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆவிக்கிற பிரகாரமும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உலக பிரகாரமும் ஆசீர்வதிக்கப்படணும்னா கண்டிப்பாக நம்ம அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கணும். 2வது பாருங்கள், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்று அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம். இந்த கிணத்துல பாருங்கள், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. மறைவு பழைய காலத்தில் எல்லா கிணத்துல தான் தண்ணி எடுப்பாங்க. இப்போ எல்லாம் நள்ளியில் வச்சிடுறாங்க. தண்ணி எடுக்க யாருமே போகலை. கிணத்துல தண்ணி எடுக்க போனால் அந்த கிணத்தை சுற்றிலும் நல்லா மறைவு கட்டி வச்சுருப்பாங்க, சுவர் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போனா அந்த தண்ணி மழை காலத்துலேயும் நல்லா சுத்தமாக இருக்கும், குடிக்க தண்ணியாக இருக்கும். பாருங்கள், சில காட்டுகளை இடக்கு கிணறு பருவ வைப்பாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சோத்திரம், அங்கே செவுறு கட்ட மாட்டாங்க. செவுறு கட்டாமல் சும்மா போட்டிருப்பாங்க. சோத்திரம், செவுறு கட்டாமல் சும்மா கிடந்துச்சுன்னா மழை பெஞ்சுன்னா எல்லாம் அசுத்தமான தண்ணி உள்ளே போய் நிரப்பிடும். அந்த குடிக்கையே ஆகாது, அந்த தண்ணி பிரயோஜனம் ஆகாது. பாருங்கள், அதே போல் தான் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரியே, என் மணவாளியே, ஆண்டவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா, நம்ம மணவாட்டியாக இருந்தால் கண்டிப்பாக மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக தான் இருக்கணும். சோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஜீவ தண்ணீர் கொடுத்துருக்கிறார். அந்த மறைவு கட்டப்பட்ட கிணத்துல எந்த அசுத்தம் உள்ளே போகாதபடி எல்லாருக்கும் குடிக்க உதவும். அதனால் நம்ம மறைவு கட்டப்பட்ட கிணறாக இருந்தால் மற்றவங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஜீவ தண்ணீர் இலவசமாக கொடுக்குறார். அந்த ஜீவ தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படி சொல்கிறார். சமேரியா ஸ்திரீ ஒரு கிணத்துல போய் தண்ணி எடுக்க போகிறா. அவள் பாவம் செய்தவா. அதனால்
தண்ணி எடுக்க வெயிலுகளை தான் போயிருக்கா. சாயங்காலம் எல்லோரும் போவாங்க, காலையில் போவாங்க, வெயிலுகளை யாரும் போக மாட்டாங்க. ஏன் போனான்னா அவள் பாவம் செய்ததுனால போய் இருந்தா. ஏசு அந்த சமரியத்திட்ட பேசி பாருங்க, அவர் சொன்னார், நான் கொடுக்க தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். என்னன்னா அல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்னா ஒரு புருஷனை அப்படி அவர் சொன்ன உடனே என்ன சொன்னான்னா, எனக்கு புருஷனே இல்லைன்னு சொன்னான். கரெக்டாக சொன்னான். ஆனால் ஏற்கனவே 5 புருஷன் இருந்திருக்காங்க, இப்போ இருக்குது உனக்கு புருஷன் இல்லை. பாருங்கள், சோத்துரும். ஆண்டவர் இயேசு அது தீர்க்க தரிசனமாக சொன்ன உடனே, ஐயோ என் பாவத்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி அவள் மனந்திருமனவளாக அந்த ஜீவ தண்ணீரை குடித்தவளாக நேரே ஓடுறா. சமரியா பட்டணத்துக்குள்ளே ஓடுறா, குடத்தை போட்டுட்டே ஓடுறா. ஓடி எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அவர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் செய்த பாவத்தை அப்படி மனம் திரும்பிட்டா. மனம் திரும்பினதுனால தான் அத்தனை ஜனங்களும் வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக இதை கேட்குற நீங்களும் ஒருவேளை பாவத்தில் இருந்தால் இன்றைக்கே மனம் திரும்புங்க. ஏசு சீக்கிரம் வரப்போகிறா. நீங்கள் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக மாற வேண்டும். மறைவு கட்டப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட கிணறு மற்றவங்களுக்கு நம்ம குடிக்க தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். இல்லை மறைவு கட்டப்படாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கெட்ட தண்ணியாக மாறிடும். அது யாருக்கு பிரயோஜனப்படாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக, மற்றவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக, மற்றவருடைய வியாதியை மாற்றும்படியாக, மற்றவருடைய கண்ணீரை மாற்றும்படியாக, மற்றவர்களுடைய கவலையை மாற்றும்படியாக, மற்றவர் குடும்பத்துக்கு அற்புதங்கள் நடக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த தண்ணீரை கொடுத்துருக்கிறார். அதுதான் ஜீவ தண்ணீர். அதனால் அந்த நீருற்று நம்மகிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு கிணத்துல தண்ணி இறைக்க இறைக்க தான் அது நல்ல தண்ணியாக மாறும். இறைக்காத கிணத்துல தண்ணி மாறாது. சோத்துரும். நல்ல தண்ணியாக வராது, கெட்டு போய்விடும். இறைக்காத கிணத்துல தண்ணி குடிக்க முடியாது. அந்த தண்ணியை இறைச்சிட்டே இருந்தால் அது நல்ல தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும், நீர் விட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுபோல் தான் நம்மகிட்ட இருக்க அபிஷேகம் மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மகிட்ட இருக்கிற தண்ணியும் நல்ல தண்ணியாக மாறும். சோத்திரம். அதனால் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதனால் பாருங்கள், முதலாவது அடைக்கப்பட்ட தோட்டம்னு சொன்னார், ரெண்டாவது மறைவு கட்டப்பட்ட நீருற்று அப்படி சொல்லியிருக்கிறார். மறைவு கட்டப்பட்ட நீருற்று கிணறு, அந்த கிணத்துலேருந்து தண்ணி குடிக்க முடியும். நம்ம அப்படியே மாற்றி தரும்படியாக ஆண்டவர் கேட்க போகிறோம். அடுத்தால பாருங்கள், முத்திரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீருட்டு, முத்திரிக்கப்பட்ட கிணறு, முத்திரை போடப்பட்ட கிணறு. பாருங்க, ஒரு கிணறு காட்டில் கிடந்தனா எல்லாத்துக்கும் சும்மா எல்லாம் போயிடும். யாருக்காவது ஒருத்தருக்கு அது முத்திரிக்கப்பட்டிருக்கு, வாங்கிட்டாங்க அந்த கிணறை, சொந்தமாக வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிணறை, அந்த தோட்டத்தை அடைச்சி வச்சுருப்பாங்க, அந்த நீருட்டை மறைவு கட்டி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிணறு முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருக்கும். முத்திரிக்கப்பட்ட கிணறு, முத்திரை அப்படின்னாலே சோத்திரம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் முத்திரிக்கப்பட்ட கிணறுன்னு அர்த்தம். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அப்போ முத்திரை போடலை. அப்போ யாருக்கு சொந்தம்? நம்ம இயேசுக்கு சொந்தமாக மாறிட்டோம்னாலே இந்த அபிஷேகம்தான் நமக்கு முத்திரை அப்படி சொல்லி. அதனால் முத்திரிக்கப்பட்ட கிணறு. அன்பு பிள்ளைகளை, இதை கேட்குற யாரும் நீங்கள் ஒருவேளை அபிஷேகம் வராமல் இருந்தால் நிச்சயமாக ஏசப்பா பாகத்தில் உட்கார்ந்து காத்து அபிஷேகம் பெற்றுவிடுங்க. பல சபைகளுக்கு போய் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு அபிஷேகத்தை பெற்றுவிடுங்க. அபிஷேகம் பெற்றால் தான் நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த முத்திரை ஆண்டவர் போட்டால் தான் நம்ம ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள், சொந்தமான பிள்ளைகள். சொந்தமான பிள்ளைகளாக மாறணும். ஏன்னா அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற முத்திரையை பெற்றீர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் சொல்கிறாரு. அப்பா பிதாவே, நம்மளை அப்பான்னு சொல்கிறோம், ஏசப்பா அப்படி சொல்லி கூப்பிடுறோம். ஒரு வேளை உலக பிரகமாக அப்பா இல்லைன்னா கூட ஏசப்பா உங்களுக்கு அப்பாவாக இருந்து உங்களை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற தேவன். உலகப்புறமாக ஒரு மணவாளன் இல்லைன்னாலும் கூட அவர் நல்ல மணவாளனாக இருந்து நம்மை பாதுகாத்து நடத்த
அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கைவிடப்பட்ட நேரத்தில் ஒரு காலத்தில் அழுதேன், செத்துறணும், 7 பிள்ளையும் வளர்க்க முடியாது, செத்துறணும் அப்படின்னே நினைப்பேன். இரவெல்லாம் அழுவேன், கண்ணீர் வடிப்பேன். ஆனால் இப்போ ஏசப்பா இந்த குடும்பத்தை எப்படி வச்சிருக்காருன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் அதிசயம் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், மனுஷன் எங்களுக்கு உதவி செய்யலையே, நான் என்ன செய்வேன், இருக்கிறத விட செத்துறோம் அப்படின்னு நினைக்கலாம். சாக வேண்டாம் அன்பு பிள்ளைகளே. ஏன்னா இயேசு நமக்காக கல்வாரியில் செத்து இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு உயிரோடு இருக்கும்போது நீ சாக வேண்டிய தேவையே இல்லை. நான் ஒரு நாள் நாகர்கோயிலுக்கு மீட்டிங் போகும்போது பஸ்ஸில் போய்கிட்டே இருந்தேன். ஒரு பிள்ளை என் பக்கத்தில் இருந்துச்சு. அது 2 பிள்ளை இருக்குது. என் புருஷன்ட்ட ஃபோன் பண்ணி பார்க்க எடுக்கவே மாட்டேக்கான். 100 ஃபோன் அடித்தாச்சு எடுக்க மாட்டேக்கான். நான் வீட்டில் போய் தற்கொலை பண்ணி செத்துருவேங்கா. ஆனால் அப்படி செய்யாதம்மா, அந்த 2 பிள்ளையும் யார் பாப்பா அப்படின்னு ஆறுதல் சொன்னேன். ஏசப்பாவை தேடு, அவள் ரட்சிக்கப்படாத பிள்ளை தான், நிறைய மாலை கொத்துக்குன்னு கழுத்தில் போட்டிருக்கா, சாவாத, இன்றைக்கி நைட்டே போய் செத்துருவேன், தூக்கு போட்டுங்க. 2 பிள்ளையும் யார் பாப்பா, நீ செத்தா, நீ ஏசப்பாவை தேடு, கண்டிப்பாக உன் கணவன் ஃபோன் பண்ணுவான்னு சொல்லி கொடுத்தேன் ஆறுதல். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கும்போது சாவுனும் தேவையே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிறவர். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். செத்துருவோன்னு நினச்சேன், 7 பிள்ளைகளும் வளர்க்க முடியாதுன்னு சொல்லி 5 பொம்பளை பிள்ளைகள் எப்படி வளர்த்து, எப்படி கல்யாணம் முடிச்சு, எப்படி பேர் கிளம்ப, என்ன பைசா இருக்குது கையில், எதுவுமே கிடையாது, பிள்ளைகள் மட்டும்தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஐஸ்வர்ய சம்பனர் இயேசு, அவர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி 5 பிள்ளைகளும் கல்யாணம் முடிக்கவும் 5 மருமக்கமார்களையும் தந்திருக்கிறார், 16 பேரம்பத்திகளுக்கு தந்திருக்கிறார். இன்னும் 2 பையங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும். ஆண்டவர் கைவிடாத தெய்வம். எதுக்கு இந்த சாட்சியை சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே? அல்லேலூயா. நீ அங்கே அவரோடு கூட அல்லேலூயா அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கும்போது, முத்தரிக்கப்பட்ட கிணறாக இருக்கும்போது, அவருக்காக முத்தரிக்கப்பட்ட கிணறு, உங்களை யாருமே அசைக்க முடியாது கத்த சொல்கிற அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பாரத்தோடு ஜெபிங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா போராட்டத்துக்கு கத்தரை மாற்றி ஒரு பெரிய அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் வல்லவர். உங்கள் குடும்பத்தை, உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் முத்தரிக்கப்பட்ட கிணறாக மாறுங்களேன். முத்திரை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. முழங்கால் போட்டு ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் ஆண்டவருக்கு அந்த முத்திரையை நம்ம சொந்தமாக மாறிட்டோம். நம்ம சொந்த அப்பா, அவர் சொந்த அப்பா. என்னைக்கு கைவிடுவாரா? உலக பரமாக சொந்த அப்பா இருந்தாலே நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. நம்ம பிள்ளை இதை கேட்டுட்டு எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்கள், ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். நம்ம ஏசப்பா எவ்வளோ பயங்கரமான தெய்வம். நமக்கு அவர் அப்பாவாக மாறி இருக்கார். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுது தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிதான் முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்படி நம்ம மாறும்போது நிச்சயமாக நம்ம அப்பா கூட்ட அவர் இறங்கி வந்து நமக்கு அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்ம தோட்டத்தில் ஆண்டவர் வந்து பாருங்கள், 16 வசனம், வாடைய எலும்பு தெந்தலே வா கந்தபேசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நம்ம தோட்டத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக நம்ம முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருந்தால் தான் நம்ம தோட்டத்துக்கு வந்து அருமையான கனியை அவர் புசிப்பார். சோத்திரம். அப்படி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம்.
சோத்திரம். அத்திமரம் பாருங்க, அதில் கனியே இல்லை. ஆண்டவர் இயேசு பார்த்து அதை சபிச்சிட்டாரு, பட்டு போயிட்டு. நம்ம கனியொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். திராட்சை செடி, திராட்சை பழம் தனக்கு தானே கனி கொடுக்கு இல்லை, அது மற்றவங்களுக்கு கொடுக்கறது. பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்க எல்லா கனிகளும் மற்றவங்க தான் சாப்பிட்றாங்க, மனுஷன் சாப்பிட்றாங்க. அதே போல தான் நாமும் அன்பு பிள்ளைகளே, இந்த செடி கொடிகள் கூட மற்றவங்களுக்கு கனி கொடுக்கு. நம்ம மற்றவங்களுக்கு கனி கொடுக்குறோமா? நம்ம மற்றவங்களுடைய கண்ணீர்க்க வேதனைக்காக ஜெபிக்கிறோமா? நம்ம வெளியே தான் போய் ஊழியம் செய்ய முடியாட்டாலும் வீட்டிலேருந்தே முழங்கால் போட்டு ஜெபிக்கலாமே. கனி கொடுக்குற வாழ்க்கை நிச்சயமாக வேணும். ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், பாருங்கள், நீடிய பொறுமை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக தருவார். கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாற்றுங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவே சொல்லி வாக்கு பண்ணுகிற அன்பு பிள்ளைகளே. அதனால் சோத்திரம், நம் முத்தரிக்கப்பட்ட கிணறாக மாறுவோம், அடைக்கப்பட்ட தோட்டமாக மாறுவோம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக மாறுவோம். தேங்க்யூ. அப்படிப்பட்ட கிருபைகள் நம்ம கொடுப்பே சொல்லி வாக்கு பண்ணுகிறார். சோத்திரம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு போகிறது ஒன்றும் கிடையாது, கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை. பிறந்த உடனே ஏதாவது கொண்டு வந்தாங்களா? எந்த பிள்ளையாவது கொண்டு வந்துச்சா? இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் தான் பிறந்துச்சு. கொண்டு போகும்போது ஏதாவது போட்டு புதைக்காங்களா? கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம மற்றவர்களுக்காக வாழ்ந்து மற்றவருடைய கண்ணீரை துடைத்து கனி கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே. தேங்க்யூ ஜீசஸ். ஜீவ விருட்சத்திற்கு கனி நமக்கு வச்சுருக்கார். அதை புசிச்சாச்சுன்னா என்னன்னைக்கு சாகவே மாட்டீங்க. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தருகிறார். அப்படிப்பட்ட கிருபை நிச்சயமாக கொடுப்பார். அதனால் இன்றைக்கி எல்லாம் கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன், சர்வ வல்லவரே நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, இந்த கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தொடுவீராக. ஏதோ செய்து நல்லா இருந்து இல்லை ஏசப்பா, அவங்கள தொட்டுருங்க ஏசப்பா. தொட்டு அடைக்கப்பட்ட தோட்டமாக மாறட்டும் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். முத்தரிக்கப்பட்ட கிணறாக மாறட்டும் ஏசப்பா. தேவன் அப்படி மாட்டுகிறதுக்காக நன்றி, அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. உங்கள் கரத்திலே தாழ்த்துறேன். அந்த முத்திரிக்கப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்களை முத்திரையை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. அப்படி கிருபைகளை கொடுங்க. அந்த பிள்ளைகள் வாஞ்சித்து ஹல்லேலூயா அப்படி ஒரு கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை மாஸ்டர். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கட்டும், உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவாங்க. கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நல்ல கனி கொடுக்கும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவின் முத்திரை பெற்று நம்ம நல்ல கனி கொடுக்கும்படியாக மாறுவோம். தேவன் அப்படி செய்வார். அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, கவலை, கண்ணீரெல்லாம் மாற்றி ஆண்டவருக்காக வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கட்டும் ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆசீர்வதிங்க. அருமையான இந்த டிவி நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜோசப் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்களே ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அப்படியே மனைவிக்காக ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க சொல்கிற சாட்சிகள் அநேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது ஏசப்பா. அது மூலமாக அநேகரும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா. அந்த பிள்ளைகள் பையங்களுக்காக ஜெபிக்கிறேன், மருமக்கமாருக்காக ஜெபிக்கிறேன், ஒரு பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக ஜெபிக்கிறேன், மருமகனுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கிருபைகள் மறைத்துக்கொள்ளுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். இந்த ஊழியம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக போகுது. ஆண்டவரே சோத்திரம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் உங்கள் டிவியில் இந்த செல்லில் நான் செய்தி கேட்டேன், எனக்கு ஆறுதலாக இருந்துன்னு சொல்கிறாங்க ஈசப்பா. ஆனால் இதோ ஒரு சின்ன ஊரில் சுரண்டையில் தான் ஒளிபரப்புகிறாங்க. இந்த செல் மூலமாக எங்கெல்லாமோ பம்பாய் கூட போகிறது. இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றி அந்த குடும்பங்களை இன்னும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சொல்லுங்கள்ட்டும். அருமை நடத்துகிற தம்பி ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபையினால் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்கப்பா. அதிசயம் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா பிதாவே கூப்பிடப்படுகிற
புத்திர சுபாகரத்தின் ஆவியை ஆண்டவர்கள் கொடுத்ததுக்காக நன்றி இயேசப்பா. கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளுங்க. நல்ல தகப்பனாயிருந்து நடத்துங்க. ஆசீர்வைங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.